வணக்கம் அன்பு நண்பர்களே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போகிறோம். நம்மோடு அருமை சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வாங்க நாம் வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அன்பு சகோதரரே, இந்த நாளில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவருடைய கிருபையினால சுகமாகவும் நலமாகவும் இருக்கிறேன் பிரதர். ஆமேன். இன்றைக்கி நம்ம இந்த வேதாகம ஆச்சரியங்கள் நிகழ்ச்சியில் எந்த தலைப்பின் கீழாக நம்ம படிக்க போகிறோம்? இன்றைக்கு விசேஷமா ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள ஆச்சரியங்களை பற்றி நாம் பார்க்க போறோம். அதுல ஆசரிப்பு கூடாரத்தில் எண் 7 என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போறோம் பிரதர். ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு சகோதரரே. இந்த 7 அப்படின்றது ஆசரிப்பு கூடாரத்தில் எங்கெங்கெல்லாம் பொருந்தும்? இந்த எண் 7ஓடு சம்பந்தப்பட்ட சில பொருட்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் எண் 7ஓடு சம்பந்தப்பட்ட செயல்களும் இருக்கிறது. இரண்டை பற்றியும் அதனோட வசனத்தோடு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரி, வாசிக்கட்டுமா? கண்டிப்பா. 7 தண்டுகள் உள்ள குத்து விளக்கு. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 31 முதல் 37 வாக்கியங்கள். 7 தரம் ஆசாரியன் இரத்தம் தெளிக்க கடவன். லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 59ஆம் வாக்கியம். 7 தரம் ஆசாரியன் எண்ணெய் தெளிக்க கடவன். லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம். இந்த பட்டியலை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சரி, பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள அந்த குத்து விளக்குக்கு 7 தண்டு இருந்ததாக நம்ம பார்க்கிறோம். சரி. அப்ப அந்த குத்து விளக்கு 7 என்ற எண்ணோடு சம்பந்தப்பட்டு வருவதை பார்க்க முடிகிறது. சில பலிகள் பலியிடும் போது ஆசாரியர்கள் அந்த பலியின் இரத்தத்தை எடுத்து வந்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய திரைச்சீலையில் தெளிப்பதை 7 முறை தெளிப்பதை பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் சில வழிமுறைகளில் எண்ணெய் எடுத்துக்கொண்டு வந்து அந்த எண்ணெயையும் 7 முறை தெளிப்பதை பார்க்க முடிகிறது. இவ்விதமாக சில செயல்களில் 7 என்ற எண் வருவதையும் சில பொருட்களில் 7 என்ற எண் வருவதையும் பார்க்க முடிகிறது. ரொம்பவே ஒரு ஆச்சரியமான கருத்து. இந்த 7 அப்படின்ற எண்ணிற்கு பின்பதாக உள்ள ஆவிக்குரிய பாடம் என்ன? இந்த எண் 7 என்பதற்கு ஒரு அழகான ஆவிக்குரிய கருத்து ஒன்று இருக்கிறது. இந்த எண் 7 என்பதை பற்றின ஆவிக்குரிய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல வேதாகமத்தில் எண் 7 எங்கே இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் 6 நாளில் உலகத்தை படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இவ்விதமாக ஒரு வாரத்திற்கு 7 நாள் என்ற வார சுழற்சி உண்டானதை பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது 6 நாளில் ஆண்டவர் உலகத்தை படைத்தார். 7ஆம் நாளில் மனிதரோடு சேர்ந்து அவர் ஓய்ந்திருந்தார் என்பதை பார்க்கும்போது முழுமையான ஒரு வாரத்தை அது குறிக்கிறது. ஆண்டவர் படைப்பு முழுமை பெற்றதை குறிக்கிறது. அப்ப ஒரு வாரம் முதல் நாள்ல தொடங்கி 7ஆவது நாள்ல முடியுது என்பதை பார்க்கிறோம். 2வது வாரம் மற்றொரு முதல் நாள் தொடங்கி 7ஆவது நாளில் முடிவடைவதை பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது எண் 7 என்பது பரிபூரணம், முழுமை என்பதை குறிக்கக்கூடியதா இருக்குது. பெர்ஃபெக்ஷன், கம்ப்ளீட்னஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை இன்னும் நம்ம புரியும்படியா இன்னொரு உதாரணத்தை நான் சொல்றேன். நாகமான் என்ற படைத்தலைவன் குஷ்டரோகமாய் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் அந்த மனிதனை 7 முறை ஸ்நானம் செய்ய சொல்லுவதை பார்க்க முடிகிறது. 7ஆவது முறை அவன் ஸ்நானம் செய்து வெளியில வரும்போது அவன் முழுமையாக குணமடைந்தான், கம்ப்ளீட்டா குணமடைஞ்சான் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. எண் 7 என்பது முழுமையையும் பரிபூரணத்தையும் குறிக்குதுங்கிறத இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். எண் 7 ஆசரிப்பு கூடாரத்துல பொருட்களோடு அந்த செயல்களோடு நம்ம எப்படி ஒப்பிடலாம்? எண் 7 குத்து விளக்கோடு சம்பந்தப்பட்டு வருவதை பார்க்க முடியுது. எண் 7 ஆசாரியன் ரத்தம் தெளிப்பதோடு சம்பந்தப்பட்டு வருவதை பார்க்க முடியுது. எண் 7 ஆசாரியன் எண்ணெய் தெளிப்பதோடு சம்பந்தப்பட்டு வருவதை பார்க்க முடியுது. இது எதை குறிக்குது அப்படிங்கறத ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம பார்க்கலாம். இப்போ 7 தண்டுள்ள குத்து விளக்கு. இந்த குத்து விளக்கோடு ஒரு அர்த்தம் இருக்கிறது. இந்த குத்து விளக்கு என்பது யாரை குறிக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த பட்டியல்ல எண் 7 குத்து விளக்கோடு சம்பந்தப்பட்ட அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். இந்த குத்து விளக்கு என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வாக்கியத்துல கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர் என்று சொல்வதை பார்க்க முடிகிறது. கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தான் விளக்கு குறிப்பதை நம்ம புரிந்து கொள்றோம். இந்த விளக்கு எதை கொடுக்குது? வெளிச்சத்தை கொடுக்குது, ஒளியை கொடுக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது
நானே இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாங்க. அப்ப என்ன குறிக்குது அப்படின்னா, இந்த உலகத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழுமையான ஒளியாய் இருந்தார் என்பதை குறிக்குது. சரி. எண் 7 என்பது முழுமை, குத்து விளக்கு என்பது வெளிச்சம் கொடுக்கக்கூடியதா இருக்குது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு முழுமையான வெளிச்சமாய் இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் இஸ்ரவேல் தேசத்தில் பிறந்ததின் நிமித்தமாக இஸ்ரவேலருக்கு மட்டும் அவர் வெளிச்சமாயிருந்தார் என்று அர்த்தம் கிடையாது. அமெரிக்காவில் உள்ளவர்களுக்கும் அவர் வெளிச்சமாயிருக்கிறார், இந்தியாவில் உள்ளவர்களுக்கும் அவர் வெளிச்சமாயிருக்கிறார். எல்லா நாட்டவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முழுமையான பரிபூரணமான ஒரு வெளிச்சமாய் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இத நம்ம முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஆசாரியன் போய் 7 தரம் ரத்தம் தெளிக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. இந்த ரத்தம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானதை குறிப்பதை பார்க்கிறோம். இந்த 7 என்பது முழுமை, ரத்தம் என்பது பலியானார் என்பதை பார்க்கிறோம், முழுமையாக பலியானார் என்பதை பார்க்கிறோம். அதாவது என்ன அர்த்தம்னா, இஸ்ரவேல் மக்களுடைய ரட்சிப்புக்காக மட்டும் அவர் என்ன பண்ணல, பலியாகல, மொத்த உலகத்தின் முழுமைக்கும் அவர் பலியானார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்ததா ஆசாரியன் 7 தரம் எண்ணெய் தெளிக்க கடவன் என்று சொல்வதை பார்க்க முடிகிறது. எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் மக்கள் யாரெல்லாம் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறார்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஆவியானவரை கொடுப்பாங்களா? அப்படி கிடையாது. உலகம் முழுமைக்கும் அவரிடத்தில் யார் வாஞ்சித்து ஆவியானவருடைய வழி நடத்துதலை கேட்கிறாங்களோ முழுமையான ஆவியானவரை கொடுக்கும் வல்லமை அவரிடத்தில் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ ஒரு சின்ன ரிவிஷன் பண்றேன். 7 தண்டுள்ள குத்து விளக்கு என்பது உலகத்திற்கே முழுமையான வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிக்குது. 7 தரம் ரத்தம் தெளித்தது என்பது உலகத்திற்கே முழுமையான பலியானார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதற்கு பிற்பாடு 7 தரம் எண்ணெய் தெளித்தது என்பது உலகத்தில் உள்ள முழுமைக்கே அனைவருக்குமே அவரால் ஆவியானவரை கொடுக்க முடியும் என்பதை குறிக்கிறது. அதனால 7 என்ற எண் முழுமையை குறிக்கிறது என்பதை நாம் இந்த பாடத்தில் கற்றுக்கொண்டோம். ஆமென் சகோதரரே. எண் 7 என்பதற்கான ஆவிக்குரிய ஒரு ஆச்சரியமான தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் செயல்லையும் இருக்கக்கூடிய பொருட்கள்லையும் இருக்கக்கூடிய அந்த 7 என்பதற்கான அந்த ஆவிக்குரிய பாடத்தை படித்தோம். இதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக. ஆமேன். ஆமேன் நண்பரே. என்ன நேயர்களே, இந்த வேதாகம ஆச்சரியம் உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருந்திருக்குன்ட்டு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக. ஆமேன்.